இதுவரைக்கும் யாருமே சொல்லாத வித்தியாசமான ஒரு விஷயத்தை மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்கு அப்படிங்கிற கார்த்திகை விளக்கை நாம் பயன்படுத்துகிறோம். குப்பையில் போட்டாலோ இதை மண்ணில் தூக்கி வீசினாலோ நான் சொல்கிற ஐடியா கேளுங்களேன், ஆச்சரியமாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளுங்க. இனிமேல் கோவிலில் போய் அன்பு நண்பர்களே, கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாதிரி அகல் விளக்கு, மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்கு அப்படிங்கிற கார்த்திகை விளக்கை நாம் பயன்படுத்துவோம். வீடு ஃபுல்லாக மேலே கீழே எல்லாம் ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா 50-100 வாங்கிட்டு வந்து எல்லாம் வைப்பீங்க. அதுக்கப்புறமா இதை குப்பையில் தூக்கி சில பேர் வீசிடுவாங்க. இது போன்ற மண் அகல் விளக்கை பயன்படுத்தினா தப்பில்லைங்க. பயன்படுத்தி முடித்த பிறகு குப்பையில் போட்டால் அல்லது மண்ணில் போட்டால் சுற்றுப்புறச் சூழல் எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிற இதுவரைக்கும் யாருமே சொல்லாத வித்தியாசமான ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நம்ம எல்லாரும் பயன்படுத்துகிற அகல் விளக்கு, இந்த கார்த்திகை விளக்கு இருக்கு இல்லைங்களா, இது எல்லோரும் வாங்கி பயன்படுத்துவோம். பயன்படுத்தும் போது என்ன நினச்சிட்டு பயன்படுத்துகிறோம்? மண்ணால் செய்யப்பட்டது, ரொம்ப ஆர்கானிக்கானது, பாரம்பரியமானது மண் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துகிறோம். கரெக்ட். ஆனால் இது மண்ணால் செய்யப்பட்டது தான். ஆனால் எப்படி செஞ்சுருக்காங்கன்னா, மண்ணை எடுத்து ஹை ப்ரெஷருங்க, அதிகமாக அழுத்தம் கொடுத்து செய்யப்பட்டது. இந்த பொருளை நீங்கள் வீட்டில் பயன்படுத்தலாம், தப்பில்லை, நல்லா கவனிங்க. ஆனால் பயன்படுத்தி முடித்தோடனே குப்பையில் போட்டாலோ இதை மண்ணில் தூக்கி வீசினாலோ மண் கெட்டுப்போகும். கெட்டுப்போகும் அப்படிங்கிறத விட மண்ணுக்கு துரோகம். எப்படின்னா, மண்ணை ஹை ப்ரெஷர் கொடுத்து ஒரு பொருளை உருவாக்கினால் இந்த பொருள் 1000 வருஷத்துக்கு மக்காது. இப்போ வீட்டில் கூட குப்பை வாங்க வரவங்க என்ன கேட்குறாங்க? மக்கும் குப்பை, மக்கா குப்பைன்னு கேட்குறாங்க இல்லைங்களா. பாலித்தீன் கவரில் எல்லாம் மண்ணில் போடக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறோம்? அது ரொம்ப வருஷம் மக்காது, இதனால் மண் கெட்டு போயிடும்னு சொல்கிறோமா இல்லையா? அதே மாதிரி அதிக ப்ரெஷரில் செய்யப்பட்ட மண்ணும் மக்காது. இதை மண்ணில் போகிறனால என்ன ஆகுன்னா, இது எங்கெங்கெல்லாம் இருக்குதோ இது ஏறக்குறைய பாலித்தீன் கவர் இருக்கிற அதே எஃபெக்டை பண்ணுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் மண் எடுத்து ஹை ப்ரெஷர் பண்ணி குப்பையில் போட்டோம்னா மண்ணை ஒன்றுமில்லாம் பண்ணி போட்டோன்னு அர்த்தங்க. நான் சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? ஆக்சுவலாக மண்ணை ஹை ப்ரெஷர் பண்ணி ஒரு பொருள் உருவாக்கக்கூடாது. அப்போ நம்ம மண் தீர்ந்து போயிடும், மண் வளம் குறையுங்க. மண் இப்போ மண்பானை செய்கிறாங்க இல்லைங்களா, அதில் ப்ரெஷர் இருக்காதுங்க. இந்த மண் கொய்வர் என்ன பண்ணுவாங்கன்னா கையில் பண்ணுவாங்க. கையில் அவ்வளோதான், கையில் கொடுக்குற ப்ரெஷர் தாங்க. அது மண்ணில் போட்டிங்கன்னா மக்கிரும். புரிஞ்சுங்களா? மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பொருள் மண்ணில் போட்டால் மக்க வேண்டும். அப்படிப்பட்ட பொருள்கள் நல்லது. மண்ணால் செய்யப்பட்ட ஹை ப்ரெஷர் கொடுத்த ஒரு பொருள் மண்ணில் போட்டால் மக்காது. அப்போ இதுவும் சாதாரண பாலித்தீன் கவருக்கு சமமானது. எனவே இன்னிலிருந்து இந்த மாதிரி மண்ணை ஹை ப்ரெஷர் கொடுத்து பயன்படுத்தின பொருளை பயன்படுத்தாதீங்க. அப்படி பயன்படுத்துகிறதா இருந்தால் ஒரு தடவை வாங்கி நீங்கள் வீட்டில் பல வருஷம் பயன்படுத்தலாம். வீட்டில் பூஜை ரூமில் வைங்க, வீட்டில் வைங்க, பயன்படுத்துங்க. ஆனால் நிறைய வாங்கி குப்பையில் போடாதீங்க, மண்ணில் போடாதீங்க, மண் கெட்டு போயிடும். புரிஞ்சுங்களா? இப்போ கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பல பேர் என்ன பண்ணுறாங்க, வேண்டிட்டு யார் கோயிலுக்கு போனாலும் இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுட்டு வந்துடுறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு நாளைக்கு ஒரு கோயிலில் 100கணக்கான இந்த மாதிரி விளக்கு வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க? அது கொஞ்சம் கருப்பாயிரும், மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க? அது குப்பையில் போடுறாங்க. இப்படி கோயில்களில் பக்தர்கள் வைக்கிற இந்த ஹை ப்ரெஷர் பண்ண அகல் விளக்கு அது மண்ணில் போய் கொட்டிட்டா மண் கெட்டு போயிடும். தாங்க சப்ஜெக்ட். அதனால் இனிமேல் இந்த மாதிரி பொருள்களை பயன்படுத்தாதீங்க. பயன்படுத்துகிறதா இருந்தால் ஒன்று வாங்கி வாழ்நாள் ஃபுல்லாக வீட்டில் பயன்படுத்துங்க. யூஸ் அண்ட் த்ரோவாக பயன்படுத்தாதீங்க. நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா? இந்த விஷயத்தை எனக்கு புரிய வைத்தவர் மண் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும், மண்பானை செய்யும் ஒரு அருமையான ஒரு நபர் மண் சுதாகர் அவர்கள். அவர் தான் இந்த விஷயத்தில் சொல்லி ஆதங்கப்பட்டார். ஏன்னா அவர் 24 மண்ணிலே இருக்கிறாரு, மண் பானை செய்கிறாரு. நீங்கள் கேட்கலாம், அப்போ ஹை ப்ரெஷர் பண்ணாமல் கையிலேயே இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கு செஞ்சு அதை யூஸ் பண்ண வேண்டியதானு கேட்கலாங்க. அப்படி பயன்படுத்த முடியாது. மண்ணில்
நீங்கள் கையிலேயே ஒரு அகல் விளக்கு செஞ்சு எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா லீக் ஆகிடும், அது எரியாது. புரிஞ்சுக்குங்க. ஏன் ப்ரெஷர் பண்ணுறாங்கன்னா, நல்லா ப்ரெஷர் பண்ணால் தான் எண்ணெய் ஊற்ற முடியும். மண்ணில் கையால் செய்யப்பட்ட ஒரு அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி தீபம் பற்ற வைக்க முடியாது. அப்போது ஒரு கையால் ஒரு அகல் விளக்கு செஞ்சு அதில் எண்ணெய் ஊற்றுறதுக்கு என்ன பண்ணுவாங்களாமா, வேக்ஸ் அப்படிங்கிற ஒரு மெழுகு தடவுவாங்களாமா. புரிஞ்சுக்குங்க. அப்போ மண்ணில் நாம் செஞ்சு பயன்படுத்தினா ஒன்று வேக்ஸ் தடவணும், இல்லை ஹை ப்ரெஷர் பண்ணணும். இது ரெண்டுமே கெடுதலுங்க. அதனால் மண்ணில் அகல் விளக்கு செஞ்சு பயன்படுத்த வேண்டாம். புரிஞ்சுங்களா? இதனால் சுற்றுப்புற சூழல் சீர்கேடு, மேலும் மண்ணுடைய வளம் நம்ம இழக்கிறோங்க. அதனால் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேங்க, சிம்பிள் ஐடியா. நான் சொல்கிற ஐடியா கேளுங்களேன், ஆச்சரியமாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளுங்க. எல்லார் வீட்லேயும் எலுமிச்சம்பழம் வாங்குறோமா இல்லையா? எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி ஜூஸ் போட்டு குடிக்கிறோம், இல்லை லெமன் சாப்பாடு செய்கிறோம், இதுக்கும் யூஸ் பண்ணுறோமா இல்லைங்களா? எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி ஜூஸ் எடுத்த பிறகு அந்த மேல் இருக்க தோலை என்ன பண்ணுறோம், குப்பையில் போட்டுறோமா? இனிமேல் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து கட் பண்ணிங்கன்னா அதை புழிஞ்சு ஜூஸ் எடுத்துகிட்டு குப்பையில் போடாமல் அதை அப்படியே திருப்பி காய வச்சுருங்க. வீட்டுக்குள்ளே வச்சாங்க அதோட ஸ்மெல் நல்லா இருக்குங்க. வீட்டில் வராண்டாவில் முன்னால் வச்சுருங்க. இப்படி எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் எடுத்த பிறகு திருப்பி காய வச்சு அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் அகல் விளக்காக பயன்படுத்தி கோயிலில் போய் விளக்கு பற்ற வச்சிங்கன்னா அதில் அந்த எலுமிச்சம்பழ வாசமும் சேர்ந்து வரும். இது ஆர்கானிக்கானது. அப்போ அந்த கோயிலில் நூற்றுக்கணக்கான எலுமிச்சம்பழ தோலை கொண்டு போய் மண்ணில் போட்டாங்கன்னா மக்கீரும். புரிஞ்சுங்களா? இது அருமையான திட்டங்க. அதனால் இனிமேல் தயவு செய்து மண்ணை ப்ரெஸ் பண்ணி அதனால் செய்யப்பட்ட அகல் விளக்கை பயன்படுத்தாதீர்கள். அதற்கு பொதுவாக எலுமிச்சம்பழ தோலை பயன்படுத்துங்கள், மிகவும் நல்லது. இல்லை நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, விளக்கு பற்ற வைக்கணும்னா எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி ஜூஸ் போட்டு வீட்டில் எல்லோரும் குடிச்சிட்டு காய கூட வைக்க வேண்டாங்க. அது ஈரமாக இருக்கும்போதே கொண்டு போய் லேசாக ஒரு கர்ச்சீப்பில் லேசாக ஒரு துண்டில் ஒரு பேப்பரில் தொடச்சிட்டு எண்ணெய் ஊற்றி பற்ற வைங்க. அந்த அதாவது வெளிப்பக்கத்தை உள்பக்கமாக மாற்றிடணும். எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி வெளிப்பக்கத்தை உள்பக்கத்தாக மாற்றி ஒரு சின்னதாக லைட்டாக தொடச்சிட்டிங்கன்னா ட்ரை ஆயிருங்க. அதில் எண்ணெய் ஊற்றி போட்டு பாருங்கள், அழகாக எரியுங்க. வெளிப்பக்கமெல்லாம் ஈரமாக இருக்கும், ஆனால் அது விளக்கு எரியுங்க. அதனால் இனிமேல் கோவிலில் போய் அகல் விளக்கு பற்ற வைக்கிறதா இருந்தால் மண்ணில் ஹை ப்ரெஷர் செஞ்ச இந்த பொருளை வாங்காமல் எலுமிச்சம்பழத்தில் நீங்கள் விளக்கு போடணும் அப்படின்னு உங்களை கேட்டுக்கிறேன். அப்படி செய்கிறனால சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது. எலுமிச்சம்பழ வாசமும் அந்த கோயில் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும். உங்கள் வீட்லேயும் இனிமேல் இந்த மாதிரி விளக்கில் நீங்கள் தீபம் போடாமல் டெய்லி கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் ஏதாவது ஒரு எலுமிச்சம்பழம் அறுப்பீங்களா இல்லையா? இல்லை நேற்று அறுத்து இருக்குமா இல்லையா? எலுமிச்சம்பழத்தில் விளக்கு போட்டிங்கன்னா எலுமிச்சம்பழ வாசமும் நல்லது, மண்ணுக்கும் துரோகம் இல்லை, செலவு மிச்சங்க. அதனால் இந்த மாதிரி செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அப்படி இல்லைன்னா அத்திப்பழம் இருக்கு இல்லைங்களா, அதோட ஓடு விளக்கு மாதிரியே இருக்கும் பாருங்கள். அத்திப்பழம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஓடு பாருங்கள் விளக்கு மாதிரி இருக்குது. இது நீங்கள் பர்மனெண்ட் யூஸ் பண்ணலாம் வீட்டில். அத்திப்பழ ஓடு இதை மண்ணில் போடும் பொழுது இது மக்கிறது. அத்திப்பழ ஓடு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். அத்திப்பழ ஓடெல்லாம் இந்த மாதிரி கூட பயன்படுத்தலாம். இதெல்லாம் கிடைக்காது உங்களுக்கு. இப்போ அத்திப்பழ ஓடு அப்படின்னா தேடி கண்டுபிடிச்சி வாங்கணும், கஷ்டம், சிரமம், கிடைக்காது. அதுக்கு தான் சொல்கிறேங்க, இருக்கிறது எளிமையானது எலுமிச்சம்பழம். அதே மாதிரி பீங்கானும் பயன்படுத்தக்கூடாதுங்க. பீங்கானும் பாருங்கள் மக்காதுங்க. கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க. மக்கிற பொருளெல்லாம் மண்ணுக்கு நல்லது, மக்காத பொருளெல்லாம் மண்ணுக்கு கெட்டது. அப்போ முடிஞ்ச வரைக்கும் மக்காத பொருளை வாங்கினா நிரந்தரமாக பயன்படுத்தணும், குப்பையில் போடக்கூடாது, மண்ணில் போடக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதனால் இப்போ இருந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மண்ணை அமுக்கி செய்யப்பட்ட ஒரு பொருளை பயன்படுத்தலாம், ஆனால் குப்பையில் போடக்கூடாது, மண்ணில் போடக்கூடாது. அப்படி குப்பையில் மண்ணில் போடும் இடமாக இருந்தால் அந்த இடத்தில் எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்துங்கள். எலுமிச்சம்பழத்தில் பயன்படுத்தினா மண்ணுக்கும் பிரச்சனை இல்லை, வாசமும் வரும், ரொம்ப நல்லது. எனவே நண்பர்களே, இந்த விஷயத்தை நீங்கள் புரிந்து கொண்டு நடப்பீர்களாக. இதே விஷயத்தை உங்கள் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள், அது கண்டிப்பாக அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும். கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். இப்போ இருக்கிற நிலைமையில் எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும்
டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லாம அதை பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்கவே முடியாது. இப்பெல்லாம் ஒரு நியூஸ் பேப்பருக்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுது. ஒரு டிவி சேனல்ல வர சீரியலுக்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுதுங்க. பெரிய நடிகர் நடிச்ச ஒரு படத்தை ப்ரோமோட் பண்றதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுது. அப்படின்னா புரிஞ்சுக்குங்க இது எந்த அளவுக்கு இனிமேல் ரொம்ப முக்கியத்துவமா இருக்க போகுதுன்னு. எனவே நல்ல காரியம் செய்யும் பல நபர்கள் வியாபாரம் தெரியாமல் கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க. எனவே நல்ல காரியம் செய்யும் நபர்கள் அனைவரும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கொண்டு நல்ல காரியத்தை உலக மக்களுக்கு சேர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சுமார் 10 லட்சம் ரூபாய் செலவு செய்தாலும் கிடைக்காத அந்த விஷயங்களை உங்களுக்கு வெறும் 5000 ரூபாயில் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வகுப்புக்கு கட்டணம் 5000 ரூபாய். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க இந்த வகுப்புல கலந்துக்கிட்டு உங்கள் வியாபாரத்தை மேலும் பல்மடங்கு அதிகரித்து லாபம் சம்பாதித்து நிம்மதியாக வாழுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வகுப்பு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் திரு சாய்ராஜ் அவர்கள். இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா anatomy-therapy.org வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் டிஜிட்டல் பிஸ்னஸ் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டைப் பண்ணி சர்ச் பண்ணி அதில் நீங்கள் 5000 ரூபாய் பணம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வரும். அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். ஒர்த் கிளாஸுங்க.